ஆன் பண்ணிட்டீங்களா? எம்பைடி க்ரூஸ் சர்ச்சு ஜெயில் 12 அப்போஸ்தலர் அதில் தோமா ஊற்று முதல் இந்தியாவுக்கு வரும்போது AD 52 கேரளாவில் வந்து இறங்கி ஜெயிச்சுட்டு 7 கிராமத்தில் 7 கோடி கட்டாங்க. மலையாளத்தில் சொல்லுவாங்க 7.5 பள்ளி சொல்லுவாங்க, 6 பள்ளி மாற்றாங்க, 7 பள்ளி கேரளா. இந்த 7 கோவில் கட்டி முடிச்சுட்டு வர வேலை ஒரு பெரிய குளத்துக்கிட்ட வந்து பொதுமக்கள் குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து மேலே ஏறிறாங்க. இந்த தண்ணி மேலே போய் அப்படி கீழே வரும். அப்போ தோமா அந்த வழி வரும். தோமா கேட்குறேன், எதுக்காக அந்த தண்ணி இருக்கு? நாங்கள் பகவான் கேட்குறோம். பகவான் ஏற்கனவே எல்லா தண்ணி கீழே தானே கொடுக்குறோம், இவங்களுக்காக வாழ வேண்டாம், நான் தண்ணி ஏறி ஆகவே சொல்லி தோமா தண்ணி ஏறில. இந்த தண்ணி அப்படி ஸ்டக்காக நின்று போச்சு. உடனே எல்லாம் கையெழுத்து இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சாமி கணிச்சிடலாம். அவங்க வில்லேஜில் போய் எவ்வளோ இந்துஸ் இருக்காங்க, அவள் போய் கிறிஸ்டினாக்கா அவங்க தான் மாத்தோமா கிறிஸ்டின் இல்லைன்னா சிரியா கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அங்கேருந்து நேராக கன்னியாகுமரி போகிறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு 30 கிலோமீட்டர் மாத்தாண்டன்னு ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு கோவில் கட்டுறாங்க. அதை பாதிலேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே நேராக சாந்தம் சர்ச்சு மயிலாப்பூர் மெரினா பீச் பக்கத்தில். அங்கே வந்து மகாதேவன் ஒரு ராஜா, அந்த ராஜாவை சந்திக்கிறேன். அந்த ராஜாவை சந்திக்க எல்லாம் பேசி முடிச்சு ஒரு ராஜா நினைக்கிறாரு, ஒரு ஈட்டாக குத்திடணும். தோமா பின்னாடி தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து இங்கேருந்து 14 கிலோமீட்டர் அவங்க காலத்தில் ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, பில்டிங் கிடையாது, இந்த கோவில் கிடையாது, இந்த கோவில் கிடையாது, ஒரே காடு ஒரே இந்த வழி இவ்வளோ பஸ் கிடையாது, சின்ன. அப்போ என்ன பண்ணாருன்னா உடனே வீட்டு புரிஞ்சு பார்க்குறாங்க. உள்ள காடு மாறி பூச்சி நிறைய போச்சு. உடனே என்ன பண்ணுறாருனாக்கா வெளியே வந்து ஜெபிக்கிறது உள்ள பூச்சி இது உள்ள 13 அப்பா அப்படி உட்காரக்கூடாது. ஹலோ ப்ளீஸ் உட்காரக்கூடாதுங்க. இங்கே 13 வருஷம் வந்து இங்கே உட்காந்து ஜெபிக்கிறாங்க. நான் ஜெபிச்சுட்டு கேட்கும்போது அவங்க தெரிஞ்சு போச்சு, அவங்க இருக்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க வராங்க. இந்த காட்டை சுற்றி பார்க்குறாங்க. வரும்போது நம்ம வந்த வழியிலே போனாங்க. அவங்க எது போகணும்னு புரிஞ்சுருவாங்க. பேக் சைடு போய் பெட்டு பார்த்துட்டு கீழே நல்லா காலை வைக்கிறாங்க. அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அது ஜன்னல் கிடையாது, மழை மழை அப்படி கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஏற்றுறங்க இல்லையா, அப்படி போங்க, அப்படி போங்க, கொஞ்சம் போங்க, இன்னும் இருக்கும், அப்படியே போங்க, நேரம் போங்க. நான் சொல்கிறேன், நான் நின்று நம்பர் அப்படியே போங்க சார். அப்படியே லெஃப்டில் பாருங்கள், பெல்ட் மார்க் லெஃப்டில். இந்த ஃபோட்டோக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபோட்டோக்கு ரெட் மார்க் பாருங்கள், ரெட் மார்க் அதில் பாரு என்ன தெரியுது, அதில் என்ன தெரியுது, வட்டத்தை அது உள்ள என்ன தெரியுது, ரெட் கலர்ல என்ன தெரியுது, கை, அவருடைய கரங்கள், ஃபிங்கர் பிரிண்ட், 5 fingers தெரியல உங்களுக்கு? ஆமா. இங்க காலை வைக்கிறாரு, அங்க கையை வைக்கிறாரு, முடிஞ்சு அந்தாண்ட போயிடுறாரு. அந்தாண்ட போய் ஒரு பெரிய பாறாங்கல்ல உட்காந்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு கையால் ஒரு சிலுவை செதுக்கிறார். அந்த சிலுவையில் டிசம்பர் 18ஆம் தேதி அதில் வந்து ரத்தம் சுட்டு விடிகிறார். கொஞ்சம் தூரம் போனால் அது மாதிரி நடிப்பில் வந்து எல்லாருக்கும் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது தண்ணி கிடையாது. உடனே ஒரு தொட்டு கோலை போயிருக்காங்க, மழை வச்சு இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறார். அங்கே போய் ஈட்டாக போய் அவரோட பாடி உடனே சாந்தம் சர்ச்சு மேலே போகிறார்.